Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. சென்னை மாநகரில் தியாகராய நகர் பனகல் பூங்காவிலிருந்து கோடம்பாக்கம் வரை மெட்ரோ வழித்தடத்திற்கான சுரங்கம் அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. 2.1 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பகுதியில் களிமண் மிதந்திருப்பதாலும் கட்டடங்களின் அஸ்திவாரத்தினாலும் சுரங்கம் அமைப்பது சவால் மிகுந்த பணியாக இருக்கும் என மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தொகுப்போடு வைகறை வணக்கம் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. சென்னையிலேயே பரபரப்பாகவும் ஜனரஞ்சகம் மிகுந்தும் காணப்படுற பகுதி டி நகர். மேலே ஜவுளி கடைகளிலையும் நகைக்கடையிலையும் மக்கள் கூட்டம் அலைமோத 18 மீட்டர் ஆழத்திலேயோ சென்னை மெட்ரோ ரயில் சுரங்கம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கியிருக்கு. சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் அமைப்பதற்கான 2வது கட்ட பணிகளில் 26 கிலோமீட்டர் நீளத்தில் பூந்தமல்லி முதல் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் வரை மேம்பால மெட்ரோ வழித்தடமும், கோடம்பாக்கத்தில் இருந்து பனகல் பூங்கா வழியாக மயிலாப்பூர் கலங்கரை விளக்கத்தை இணைப்பதற்கு சுரங்கம் தோண்டும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இதில் ஏற்கனவே கலங்கரை விளக்கத்தில் இருந்து மெட்ரோ சுரங்கம் தோண்டும் பணிகள் நடைபெற்று வரும் சூழலில் தற்போது பனகல் பூங்காவில் இருந்து சுரங்கம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன. 6.5 மீட்டர் விட்டம் கொண்ட இந்த சுரங்கம் தோன்ற இயந்திரம் ஒரு நாளைக்கு 6-8 மீட்டர் அளவிற்கு தோண்டும் என கூறப்படுது. குறிப்பாக களிமண், மண், பாறைகள் என பல்வேறு விதமான சூழல்களையும் எதிர்கொண்டு இது தோண்டக்கூடியதாக இருப்பதாக கூறப்படுது. டி நகர் பகுதியை பொறுத்தவரையும் அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் அமைஞ்சிருப்பது மட்டுமில்லாது இதனுடைய மண் பரப்பும் களிமண்ணால் நிறைந்திருக்கிறதுனால இது போன்ற சிறப்பியல்பு வாய்ந்த இயந்திரங்கள் மூலமாகத்தான் எளிமையாக தோண்ட முடியும் என கூறப்படுது. குறிப்பாக சுரங்கம் தோண்டின பிறகு சுற்றிலும் காங்கிரீட் சுவர்கள் அமைப்பதற்கான பணியையும் இந்த இயந்திரமே ஈடுபடும் அப்படிங்கிறது தான் இதோட சிறப்பாக பார்க்கப்படுது. தியாகராய நகரில் அதிக கட்டுமானங்கள் இருப்பதால் ரயில் வழித்தடங்கள் அமைப்பதற்கு சவால் மிகுந்த பகுதியாக இருப்பதாக சென்னை மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார். எல்லா இடத்துலையும் 1 கிலோமீட்டர் இருந்து அடுத்த ஸ்டேஷனில் அந்த டனல் போரிங் மிஷின் நம்ம ரிட்ரீவ் பண்ணிடுவோம், வெளியே எடுத்துருவோம். இங்கே கோடம்பாக்கத்தில் இடம் இல்லாதனால பனகல் பார்க்கிலிருந்து கோடம்பாக்கம் வழியாக டிரைவ் த்ரூ பண்ணி பவர் ஹவுஸில் தான் வெளியே எடுக்கிறோம். ஸோ இது 2 கிலோமீட்டர் லென்த்து டிரைவ் பண்ணும் பொழுது ஆக்சிஜன் சப்ளை பண்ணணும், டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். அந்த எக்ஸ்கவேட்டட் ஸ்லரி எல்லாம் 2 கிலோமீட்டர் ஒரே எண்டு வரணும், இந்த பக்கம் வரணும். அது வரைக்கும் இந்த பனகல் பார்க் ஸ்டேஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ 2 கிலோமீட்டர் போகிறதுனால எல்லாமே ஒரு சைடு தான் எடுக்கணும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் ஏற்கனவே 18 சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பனகல் பூங்காவில் சுரங்கம் தோண்டுவதற்காக 19வதாக புதிய இயந்திரம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 2028ஆம் ஆண்டுக்குள் சென்னை மெட்ரோ ரயில் கட்டம் 2 முழுமையாக முடிவடையும் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.